வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார். குட் பேட் அக்லி ஓஜி சம்பவம்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் ஆக போகிறதா சொல்கிறாங்க. அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது எல்லாருக்குமே. எப்படி இருக்கும்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குமா சார்? இந்த ஓஜி சம்பவம்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் தான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒரிஜினல் கேங்ஸ்டர். கிட்டத்தட்ட படத்துக்கு பிஆர்ஓ சுரேஷ் சந்திராவா அல்லது வந்து ஜிவி பிரகாஷன் தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த படத்தை தலையில் வச்சு கொண்டாடிக்கிட்டு அவர் வந்து அந்த கிங்ஸ்டன் படத்தை கூட அப்படி ஓரமாக நிறுத்திட்டார், வந்து ஓரம் கட்டிட்டார். ரசிகர்கள் அப்படி வந்து ஒரு பக்கம் படுத்தாங்க. எங்கே போனாலும் வந்து ஜிவி பிரகாஷ் இப்போ அப்டேட் கொடுக்குற இடத்துல அவர் தான் இருக்கார். வந்து மைத்ரி மூவிஸுக்கு அது தெரியுமா தெரியலையான்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னா அந்த கண்டென்ட் மீது, குறிப்பாக அந்த இசை மீது, பாட்டின் மீது உள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. அந்த பாட்டை அவரே வந்து ஒரு அஜித்தோடைய ஃபேனாக மாறி அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது ஜிவி பிரகாஷ்க்கும் ஒரு முக்கியமான படம். இந்த படத்தை விட்டால் நமக்கு எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். எல்லாருக்கும் பொன்னான வாய்ப்புன்னுவாங்க இல்லைங்களா, அப்படி பொன்னான வாய்ப்பு ஒரு கையில் வந்து கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை வந்து மிகச்சரியாக நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அதை பயன்படுத்துந்த உங்ககிட்ட நான் வந்து பகிரப் போகிறேன். அதை பாருங்கள் நீங்கள் அப்படின்றது தான். திரும்ப திரும்ப அந்த ஓஜி சம்பவம் அப்படின்றது வந்து இப்போ பயங்கரமாக போட்டு இது பண்ணிட்டு வர்றாரு. இந்த நாளா இல்லை நாளைக்கு மறுநாள் இந்த ஃபஸ்ட் சிங்கிள் வந்துடும்னு எதிர்பார்க்குறாங்க. அனிருத்தோடைய வாய்ஸில் ரோகேஷோடைய பாடல் வரிகளில், குறிப்பாக ரோகேஷ் அப்படின்னு ஒன்றே தான் தெரியும். வந்து ஆளுமாட்டோலுமா ஏங்க தெறிக்க விட்டு பாருங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுமாட்டோலுமா தான் வந்து ஒரு பெரிய வைப்பு. அதே போல் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஜித்து ஜில்லாடி அந்த தெரி படத்தில் வந்து இப்படி அவருக்கு உரிய அந்த ஃபேவரட். டங்கா மாதிரியும் அவர் தான் எழுதியிருக்காரு. டங்கா மாதிரியும் அவர் தான். அந்த என்ன சொல்கிறது வந்து சில பேருக்கு அந்த மீட்டர்னு வாங்கல, அந்த மீட்டரை சரியாக பிடித்த ஒரு பாடலாசிரியர் வந்து திரும்ப திரும்ப ஜிவி பிரகாஷ் சொல்கிறதுக்கான காரணம்னா தன்னுடைய கண்டென்ட் மேலே, அதாவது பாடல் மீதும் இசை மீதும் அவருக்குள்ள நம்பிக்கை. படம் அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு தெரியுது வந்து. ஏன்னா இவர் தான் ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருப்பார். ஒட்டுமொத்தமாக அவர் தான் கொண்டு வந்து இப்போ நிறுத்துறாரு. ஆதிக்கை தாண்டி அவர் தான் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த பாடல் தான் நாளைக்கு நாளை மறுநாள் வரும்பொழுது உண்மையிலே வந்து இந்த 1.5 நிமிஷம் அந்த டீசர், அந்த டீசரையே இப்படி கொண்டாடிட்டாங்க அப்படின்பொழுது ஃபஸ்ட் சிங்கிள். நான் கூட அதை கேட்டிருந்தேன். ஒரு அந்த படக்குழு சம்மந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட கேட்டிருந்தப்போ வந்து பெரிய அப்டேட் என்னங்க இருக்குன்னா, இல்லைங்க இன்னும் இந்த 28 நாள் போட்டாங்க, வந்து கவுண்ட் டவுன் போட ஆரம்பிச்சாச்சு. வந்து இதில் வந்து ஃபஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், அதோட ட்ரெய்லர், இந்த கிளிம்ஸ் வீடியோ, அப்புறம் வந்து போஸ்டர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ட்ரெய்லர் வரும்போது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். இதை தாண்டி திரும்பவும் தான் இந்த ஃபஸ்ட் சிங்கிள் எந்த மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும் அப்படி எதிர்பார்த்து நான் கூட முதல்ல டிஆர் பாடியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அவர் பாட்டினாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அனிருத் பாடியிருக்காரு. ரைட், அனிருத்தும் ஜிவி பிரகாஷும் அப்படி போட்ட மாதிரி ஒரு ஸ்டில்லு கூட போட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக குட் பேட் அக்லி மேலே இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம் என்னென்னா, இந்த படம் பழைய அஜித், அந்த 90s இறுதியில் நாங்கள் பார்த்த அஜித் வந்து ஒரு பில்லாவா, ஒரு மங்காத்தாவா, ஒரு தீனாவா, இப்படி பார்த்த அஜித்தை இப்போ கொண்டு வந்து காட்ட போகிறாங்க. அதை கொண்டாட போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க அஜித்தோட ஃபேன்ஸ். எப்பயுமே ஒரு படத்துக்கு ரொம்ப ஹைப் கொடுத்துட்டோம்னா அது என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த மாதிரி இந்த படத்துக்கும் ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்களோ, கொஞ்சம் ஒரு மீடியமாக சொல்லுவோம் அப்படின்ற நிலைமையில் இல்லாமல் நம்ம தெரிக்க விடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. இத்தனைக்கும் ஜிவி பிரகாஷ் ட்வீட்டே அப்படி தான் இருக்குது. என்னது சம்பவம் பண்ணுறோம் மாமே அப்படின்னு தான் போட்டிருக்காரு. யூனிவர்ஸு, ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்களோ. நீங்கள் ஜிவி பிரகாஷை தாண்டி ஆதிக்க அது மாதிரி தான் போட்டிருக்காரு. இது காரணம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறான் நம்ம சமீபமாக பார்த்த பெரிய படங்கள் ஹைப்லாம் கொடுத்து அந்த ஹைப்புனால என்ன மாதிரியான பின் விளைவுகள்லாம் அந்த படம் அனுபவிச்சதுன்னு தெரியும். வந்து அதெல்லாம் மீறி கண்டென்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு உதாரணம் சொல்லும்போது, ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன், ஒரு 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 நடிகன் மீது பயங்கரமான ஒரு ரசிகன், அந்த ரசிகன் வந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஹீரோவே கூப்பிட்டு இப்போ நாலுலேருந்து என் படத்தை டைரக்ட் பண்ணுன்னா என்ன ஆகும் அவனுடைய மனநிலை? அப்படி ஒரு மனநிலையில் தான் ஆதிக்க ரவிச்சந்திரன் இருக்கார். அதே போல் அந்த ரசிகன் அந்த படத்தை பண்ணால் எப்படி இருக்கும்? வந்து ஒரு ரசிகனுடைய மனநிலையிலேருந்து, நீங்கள் டைரக்டரோட மனநிலை வேறு, வந்து ரசிகனோட மனநிலையிலேருந்து பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்குறேன், அதனால் நான் கொடுத்தது தப்பு இல்லையே அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கார். ரைட், ஓகே. நமக்கு என்னென்னா, நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு சோறு பதன்வாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு அப்டேட்லேயே நம்ம பெரும்பாலும் தெரிஞ்சுக்கலாம். வந்து இதெல்லாம் மாரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஃபஸ்ட் ஷோ அது எனக்கு இந்த படம் ஏமாத்தாதுன்னு தோணுது. கண்டிப்பாக ஏமாத்தாதுன்னு தோணுது. மார்க் ஆண்டனி மாதிரி இதுவும் சாட்டிஸ்ஃபைடாக, ஒரு கமர்ஷியலாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கண்டிப்பாக கதை, லாஜிக்கு அதெல்லாம் நம்பி நம்ம வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த டீசர்ட்லேயே தெரிஞ்சிருச்சு. சார், அடுத்து வந்து பெய்ட் ப்ரீமியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட் டைமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க.
10th ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு 9th வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. அதுவும் டிக்கெட்ஸ் வந்து சேல் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. அது நடக்குமா சார்? சாத்தியமா அது? இது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்னென்னா, தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி மூவிஸ் சம்மந்தமாக யாரும் சொல்லலை. அஜித் தரப்பில் ஒரு சுரேஷ் சந்திரா சம்மந்தமாக எதுவும் ஒரு சோஷியல் மீடியாவில் போடல. ஆனால் தமிழ்நாடு தேட்டர்கள் வாங்கியிருக்கிற ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் இதை வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு, பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரியான ஒரு விஷயம். அது காரணம், முதல் விஷயம் ஒன்று வந்து இந்த படத்து மேலே ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கலாம், பார்த்துருக்கலாம், இடையில வந்து எடுத்தது வரைக்கும் போட்டு கட் பண்ணி போட்டு பார்த்துருக்கலாம், இல்லை முடிஞ்சும் இருக்கலாம், எல்லாம் இருக்கும். வந்து இதை ஏன் நம்ம வந்து முன்னாலே ஒரு பெய்டு ப்ரீமியமாக பண்ணி இந்த படத்துக்கு அடுத்த நாள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு மைத்ரி மூவிஸே இதை பண்ணவங்க தான். வந்து புஷ்பா 2க்கு அப்படி தான் பண்ணாங்க. அவங்க ஏன் வேணான்னு ஒரு அதிகமாக ஆர்வம் காட்டலைன்னா 2 விதமாக. ஒன்று சென்டிமெண்ட்டாக அந்த புஷ்பா 2ல் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னென்னா, ரொம்ப முதல் நாளே அந்த வசூலை கொண்டு கொடுக்கட்டுமே, ஏன் முன்னாள் போட்டு அப்படின்னு. இன்னொன்று ஏன் பார்வையில் என்னன்னா, இப்போ வந்து 9th ஏப்ரல் 9th இதனுடைய பெய்டு ப்ரீமியம் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுண்டரில் விற்க டிக்கெட்டை வந்து நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு முடிவாயிடுச்சுன்னா உங்ககிட்ட ஒரு 50 டிக்கெட்டு, எங்கிட்ட ஒரு 100 டிக்கெட்டு கேட்குறவங்க வெளியே இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிக்கெட்டோடைய ரேட் என்னென்னா 20-30 மடங்கு ஏறும். அந்த 20-30 மடங்கு கொடுத்து அந்த காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க யாருன்னா ஒரு எலைட் பீப்புள் தான். நீங்கள் ரசிகர்கள் அப்படின்போது ஒரு அஜித்துக்கோ விஜய்க்கோ ரஜினிக்கோ ரசிகர்கள் யாருன்னா ஒரு ஒரு அடிமட்டத்தில் ஒரு வந்து நான் சொல்ற ஒரு சாமானியன் தான் ரசிகன். வந்து அந்த சாமானியன் தான் வந்து அந்த அந்த படத்தை நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட சரி, அந்த படத்தை கொண்டாடுறவன் அவன் தான். அப்படி ஒரு கொண்டாட்டமான ஒரு படத்தை கொடுக்கும்போது அந்த முதல் காட்சி அவன் பார்க்கலன்னு வச்சுக்க, ஒரு எலைட் பீப்புள் பார்க்குறாங்கன்னா கலவையான விமர்சனம் ஒரு மாதிரியான இதுவாக சொல்லிட்டாங்க, அவங்க வந்து இது மாதிரி இதுவாக இல்லை அப்படி மாறிச்சுன்னா என்ன ஆகிறது? ரெண்டாவது அந்த சாமானியன் தானே முதல்ல பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதானே. எங்கள் இவ்வளோ காலம் அவன் தானேங்க விசில் அடித்து தவங்கடந்து உங்களுக்கு அப்டேட்டாக கொடுத்துருந்து அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமில்னு வந்து தேட்டர் முன்னாடி வந்து சொல்கிறதும் அவன் தானே. யாரான தானேண்ணா அவன் பார்ப்பது தான் ஒரு நியாயமான ஒரு விஷயம். அது வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனமோ அஜித் தரப்புலையோ அதுதான் முடிவு பண்ணியிருக்காங்க. மேடு 90% இந்த பெய்டு ப்ரீமியம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் கேட்டப்போ வந்து விசாரிச்சப்போ வந்த தகவல் அது. இப்போ முதல் நாள் டிக்கெட்டே நமக்கு வந்து எங்கே போகும்னே தெரியல சார். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு 12 o'clockல இருந்து தான் டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து 9 o'clock கடைசி நேரத்தில் தான் பண்ணுவாங்க, அதுவும் கவர்மெண்ட் பர்மிஷன் கிடைச்ச அப்புறம். அந்த டிக்கெட்ஸே நமக்கு வந்து எந்த லெவலுக்கு விற்க போகிறாங்க அப்படின்றதே நினச்சாவே பயமாக இருக்குது. ஒரு டிக்கெட் 5000 ரூபான்றாங்க, ஒரு டிக்கெட்டு 10,000 ரூபான்றாங்க. எந்த அளவுக்கு ஐயா போனாலும் காசு கொடுத்து வாங்கி பார்க்கணுன்ற அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு இப்போ ஏதாவது பண்ணுவாங்க? இல்லை சார், அது தடுத்தே ஆக வேண்டும். தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா தாட்டி அது தயவு செய்து தடுத்தே ஆக வேண்டும். சமீப காலமாக கவுண்டரில் விற்கிற டிக்கெட்டு தான் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக வந்து இருக்குமாங்கிட்டு அதே கூட தவறு தான். ஆனால் ஒரு காலகட்டங்களில் கடுமையான விமர்சனம்லாம் வந்தது. பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு 2500 ரூபா 3000 ரூபா 4000 ரூபாலும் கொடுத்து இந்த டிக்கெட்டையும் வாங்குறவங்க யாருன்னா சாமானியர்கள் தான். அந்த டிக்கெட் வாங்குறப்போ அந்த வாங்கினப்போ இருந்த சம்பவங்கள்லாம் செய்தித்தாள்கள் வந்தோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் கூட பேசியிருக்கோம். ஒரு சாமானியம் ஒரு தள்ளுவண்டி கடையில் வச்சுக்கிறவருடைய மகன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான்னா அவனுடைய லாபமே அன்றைக்கி அந்த ஒட்டுமொத்த லாபமே ஒரு 1500 ரூபா தான். 2500 ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு எனக்கு காசு வேணும்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது என்ன ஆகும்? அது இது முற்றிலும் தடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இது யார்? இந்த தயாரிப்பு நிறுவனங்கள், தியேட்டர்காரர்கள், குறிப்பாக அந்தந்த ஹீரோக்கள், நான் அஜித்தை மட்டும் சொல்ல, அந்தந்த ஹீரோக்கள் தயவுசெய்து விற்காதீங்கன்னு. நீங்கள் கவுண்டரில் விற்றாலே அது நல்ல விதமாக வந்து ஒரு லாபத்தை பார்த்துட்டு போயிடலாம். அது அநேகமாக தடுக்கப்பட வேண்டும். இந்த படத்துக்கு அது மாதிரி நடக்காதுன்னு எனக்கு தோணுது. வந்து ஒரு நியாயமான டிக்கெட் விலையில் தான் டிக்கெட் விற்பாங்கன்னு எனக்கு தோணுது. சார், அஜித் அவர்கள் வந்து குட் பேட் அக்லி முடிச்சிட்டாரு. இப்போ வந்து அவர் ரேசிங்கில் இருக்கார் ஃபுல்லாக. அடுத்த படம் வந்து தனுஷ் கூட பண்ண போகிறதா ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அது என்னால் அது சுத்தமாக நம்ப முடியாது. ஏன்னா அவர் வந்து வேறு ஒரு மோடில் இருக்கார். அவர் வந்து படம் லைனப்பே அவருக்கு பயங்கரமாக இருக்குது. அது இல்லாமல் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அஜித்தை இயக்க போகிறார் அப்படின்றது எனக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியாக தான் இருந்தது. அது எப்படி சார் உண்மையாக? எப்படிங்க உண்மை? நீங்களே உண்மையில் காரணம் அதிர்ச்சியாக இருந்ததுன்றீங்க. யதார்த்தமாகவே நம்ம பார்ப்போம். அது ஒரு நீங்கள் வந்து தனுஷ் வந்து ப்ரொஃபஷனலான ஒரு டைரக்டர் கிடையாது. வந்து அவர் ஒரு நடிகர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ரைட்டு பண்ணும்பொழுது ஒரு அஜித் படத்துக்கு கமிட் ஆகிறார், அடுத்த படமே கமிட் ஆகிறாருன்னு வச்சுங்க. இப்போ அஜித்துக்கு சம்பளம் 200 கோடி, இவர் வந்து ஒரு 60 கோடி வாங்குறாரு. 260 கோடி ஒரு ப்ரொடக்ஷனுடைய 3/4 பட்ஜெட் அதில் வந்துடுது.
அது தவிர பார்த்தீங்கன்னா அஜித் படம் வந்து ஒரு வருஷம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த குட் பேட் அக்லி போன ஏப்ரலில் ஆரம்பித்த படம், இப்போ இந்த ஏப்ரலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு வருஷத்தில் தனுஷ் நினச்சா 4 படம் 5 படம் நடிச்சிடலாம். 5 படம் 6 5 30 300 கோடி ரூபா சாலிடாக வாங்கிட்டு போயின்னே இருக்கலாம். வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் டென்ஷன் வந்து தனுஷ் டைரக்ஷனில் அஜித் நடிக்கிறார் அப்படின்னும் பொழுது அதில் சில சலசலப்புகள், சில விஷயங்கள், இது சாத்தியமே கிடையாது. தனுஷோடைய லைனப்பே வேறு. இப்போ இட்லி கடை வருதுன்னாங்க, மேபி வரல, தள்ளி போகுது, அதுக்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு படம் இருக்குது. அப்புறம் வந்து குபேரா ஜூலை 20, குபேரா வந்து ஜூலை 20ன்னு லாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஹிந்தி படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஹாலிவுட் படத்தில் போய் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒன்று பண்ணிட்டு வர போகிறாரு. அப்புறம் இளையராஜா பயோபிக் வந்து ட்ராப் ஆகலை, அது அப்படியே கிடப்பில் இருக்குது. வடசென்னை 2 வேற வரப்போகுது. வடசென்னை 2 வேறு. ஏன்னா வெற்றிமாறன் போகிற இடம் பூரா வந்து வடசென்னை 2 தான் கேட்குறாங்க. வாடிவாசல் கூட விட்டாங்க. வடசென்னை 2ன்னு வெற்றிமாறனே வடசென்னை 2 தான் வந்து கையில் எடுக்க போகிறாரு. 2027 கடைசி வரைக்கும் பிஸியாக இருக்கார் தனுஷ். இதில் வாய்ப்பே இல்லை ராஜா என்பது தான் நிதர்சனமான உண்மை. அது வந்து அப்படி கொளுத்தி போட்ட ஒரு விஷயம் எப்படி பேசிகிட்டு இருக்கு பாருங்க. வந்து சார், அப்போது அடுத்து வந்து அஜித்தை இயக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல், இதெல்லாம் கூட சொன்ன பிரசாந்த் நீல் வந்துடுறாங்கன்னு. பிரசாந்த் நீலுடன் ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்தது வந்து. அப்புறம் அவருடைய லைனப் வேறு, அவருக்கு ரொம்ப ஆசையும் கூட. அவர் பேசலாருக்க, நான் வந்து அவருடைய ஃபேன், நான் அவருடைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து விஷ்ணுவர்தன் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை. இப்போ என்னென்னா தடாலடியாக அடுத்த படத்தையும் வந்து ஒரு ஆதிக்கே இயக்க போகிறார். ஆதிக்கே இயக்க போகிறான்ட்டு ஒரு தகவல் வந்து. படம் வந்து ஒரு வேலை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அஜித்தை வச்சு தொடர்ச்சியாக இயக்குன சிறுத்தை சிவா, எச் வினோத் அடுத்தடுத்து இவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காரு இல்லைங்களா. அது மாதிரி அவங்களுக்கே வந்து இடையில ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக போச்சு போகலைன்ற மாதிரி இருக்கும்போது குட் பேட் அக்லி தாறுமாறான வெற்றின்னு வச்சுங்க. அடுத்த படம் வந்து அவருக்கு அதை இருக்கா, அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையே கூட ஓகே ஆகிடுச்சுன்ற ஒரு சம்பவம் இருக்குது. எனக்கு ஜிவிபிரகாஷ் யூனிவர்ஸ்ன்னு போடுறதுக்கு அதுவாக காரணம் கூட இருக்கலாம் மேபி. இந்த ஓஜின்றது மோஸ்ட்லி விஜய் அவர்களுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி. அந்த கோட் படத்துலேயும் கடைசியில் ஓஜின்னு சொல்லி ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பாங்க. இப்போ இது அஜித் சாருக்கும் ஓஜி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் அந்த பட்டம் மாதிரி ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து சல்மான் கான் கூட போடுவாங்க, அது ஓஜின்னு போடுவாங்க. ஷாருக்கு போடுவாங்க அது ஓஜி அப்படின்ட்டு. ஓஜி என்ன அந்த ஒரிஜினல் ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கும்போது அந்த ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேங்ஸ்டர் ஓஜியை தாண்டி இன்றைக்கி வந்து தாவேகா தலைவர் லீடராக நேஷனல் லெவலில் அவர் வேற ஒரு பக்கம் போயிட்டார். இந்த படத்துக்கு ஓஜின்னு போடுறதுக்கான காரணம் என்ன, இது ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை குட் பேட் அக்லி. அதுதான் இப்போதைக்கு ஒன்லைனாக அதுதான் தெரியுது. மேபி இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆளாளுக்கு ஒரு திரைக்கதை எழுதிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒருவேளை ட்ரெய்லர் வந்தால் இதனுடைய என்ன ஜானர், இது என்ன மாதிரியான ஒரு ஃப்ளேவரோடு இருக்கிற கதை அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு கேங்ஸ்டர் கதை, அந்த கேங்ஸ்டர் கதைக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள் அப்படின்போது இப்போதைக்கு ஒரிஜினல் கேங்ஸ்டராக அஜித்தை இந்த படத்துக்கு பிறகு இந்த படத்தில் கொண்டாட போகிறார்கள். ஏர்லி மார்னிங் ஷோ வந்து ஸ்பெஷல் ஷோ அலௌடு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். ஏன்னா எந்த ஒரு பெரிய ஹீரோவுக்குமே கொடுக்கல. ஆனால் அந்த ஷோ பார்க்குறதுக்காக நிறைய பேர், இன்க்ளூடிங் நம்மளும் சொல்லலாம், நம்மளே வெளி மாநிலங்கள் போய் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பெங்களூர் போகிறோம், கேரளா போகிறோம், ஆந்திரா சைட் போகிறோம், அந்த மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுலேயே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து போயிடுது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது மற்ற மாநிலங்களுக்கு போயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கே சார், அது உண்மையா? 100க்கு 100 முற்றிலும் உண்மை வந்து. அதுக்கு தான் வந்து இதுக்கப்புறம் போய் ஒரு வேலை கேட்கலாம், ஸ்பெஷல் ஷோ வந்து கேட்கலாம். ஒரு அன்றைக்குமா வெடிகாலம் நீங்கள் கொடுக்கலனா கூட ஒரு 6 மணிக்கு காட்சியாவது கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா தலையில் தானே மண்ணவாரி கொட்டிக்கிச்சுன்னுவாங்கல்ல, அது இவங்களே பண்ண வேலை தான். யாருன்னா இவங்கன்னா ரசிகர்கள் பண்ண வேலை தான். ஒரு அது பாடுன்னு போயிட்டு இருந்தது. அதுக்கு என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் சரி, ஒரு திருவிழா மாதிரி தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட் முழுக்க தியேட்டருக்காரங்க அவங்க சம்பாதிக்கிட்டோம். ஏன்னா தியேட்டர் நீங்கள் நடத்துறது பெரிய விஷயம் சார். நீங்கள் ஜனவரியிலேருந்து இப்போ மார்ச் வரைக்கும், இப்போ இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 53, 52, 53 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குல்ல. அதில் 8 படம் எத்தனை தெரியுங்களா? 5 படமோ 6 படமோ. அப்போ என்ன ஆகும் தியேட்டரு? அவங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் குட் பேட் அக்லி மேலே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஷோ ஒரு 4 மணி காட்சி இல்லைன்னா கூட 6 மணி காட்சி இவங்க கேட்கலாம். அது அரசு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான்னு தெரியல. அதே வேளையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நள்ளிரவு காட்சியோ ஒரு 4 மணி காட்சியோ பெங்களூர்லேயோ அல்லது நகரிலேயோ திருப்பதிலேயோ இந்த பக்கம் வந்து கொச்சின்லேயோ போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே படம் எடுத்து போவாங்க. இதனால் நான் ஒரு விநியோகஸ்தரிடம் பேசிய போது 10 கோடி ரூபா நஷ்டமாகுது. 10 கோடி சாதாரண காசு கிடையாது, 10 கோடி நஷ்டமாகுது அப்படின்றாங்க. இந்த ஐடியாவுக்கு தான் அவங்க முதல்ல வந்து பெய்டு ப்ரீமியம் போடலாமா அப்படின்றாங்க. அந்த பெய்டு ப்ரீமியம் கூட பார்த்தீங்கன்னா
கவுண்டர் டிக்கெட்டாக இருந்தால் அதை மனசார வரவேற்கலாம். அது எத்தனை பேர் கிடைக்கும்னு ஒரு பெரிய விஷயம் இல்லை. கவுண்டர் டிக்கெட் கொடுப்பாங்க, ஆனால் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு போட்டி வரும்போது, ஒரு டிமாண்ட் அதிகமாகும் போது என்ன ஆகிடும், அதனுடைய இது விலை எக்கச்சக்கமாக ஏறி போயிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இது ஒன்றா கேட்கலாம், அரசாங்கத்திடம் ஒரு 6 மணி காட்சியை மறுபடியும் இவங்க போய் ஒரு கோரிக்கையை வைக்கலாம். ஜியோ பாஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.